ஸோ ஃபஸ்ட்டு ட்ராப் ஷிப்பிங்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் வந்து ஒரு ஸ்டோர் வைக்கிறீங்க, அந்த ஸ்டோரில் நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ண போகிறீங்க. அந்த ப்ராடக்ட்ஸில் ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் நீங்கள் அந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க. வெறும் லிஸ்ட் அவுட் மட்டும் தான் பண்ணுறீங்க. அந்த ப்ராடக்ட் உங்கள் கையில் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் பீப்புளை வர வைக்கிறீங்க உங்கள் வெப்சைட்குள்ளே, உங்களோட ஸ்டோருக்குள்ளே. ஸோ வந்த பீப்புள் அந்த ப்ராடக்ட்ஸை பார்த்துட்டு பிடிச்சிருக்க பட்சத்தில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா உங்ககிட்ட அந்த பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு அவங்க வெப்சைட்லேருந்தே சப்ளையருக்கு ஒரு ரிசல்ட் மாதிரி போயிடும். அவங்க எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் சப்ளையர் கிட்ட போயிடும். சப்ளையர் அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க அட்ரஸ்லாம் வாங்கிட்டு சப்ளையர் டேரெக்டாக நம்மளோட கன்சியூமருக்கு டெலிவரி பண்ணுறாரு. இதுதான் வந்து ட்ராப் ஷிப்பிங்கோட ஒரு விஷயம். இதில் எங்கே நம்ம ப்ராஃபிட் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டோட விலை 1000 ருபீஸ்ன்ற பட்சத்தில் நீங்கள் 1500 ருபீஸ் சேல் பண்ணுறீங்க. சப்ளையருக்கு ஒரு அந்த ப்ராடக்ட்டோட ஆக்சுவல் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ், நீங்கள் 1500 ருபீஸ்ன்னு ப்ரைஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் 500 ருபீஸ் வர மாதிரி கேட்டிங்கன்னா 500 ருபீஸ் வராது. ஏன்னா நீங்கள் சப்ளையருக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாகணும். ஸோ சப்ளையருக்கு நீங்கள் ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுக்குறீங்க. அது போக மீதி ஒரு 30%, ஒரு 30 to 40% உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் வரும். இந்த ப்ராஃபிட் மார்ஜின் தான் இந்த ட்ராப் ஷிப்பிங் ரன் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக்கான வேல்யூ. இது ப்ராடக்ட் வைஸுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்கள் என்ன ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்கன்னு பொறுத்து மார்ஜின் ப்ரைஸ் 50 to 60 வரைக்கும் தாண்டி கூட போகலாம். நீங்கள் என்ன ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த ட்ராப் ஷிப்பிங் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த ட்ராப் ஷிப்பிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ப்ராடக்ட் செலெக்ஷன். ப்ராடக்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட் தான் நீங்கள் சேல்ஸ் அதிகமாக எடுத்து தரப்போகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் செலெக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நம்ம என்ன பெருசாக தேட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் இருக்க ஆட்ஸ் தான் சேல்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ட்ராப் ஷிப்பிங் வச்சுருக்க ஷாப்பிஃபை வச்சுருக்க எல்லாருமே 90% ஆஃப் அவங்க சேல்ஸ் எல்லாமே ஆட்ஸ் மூலமாக தான் வருது. ஸோ இந்த ஆட்ஸ்லாம் எங்கே மோஸ்ட்டாக ப்ளே ஆகும்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற இடம் ஃபேஸ்புக் தான். இந்த ஆட்ஸை மட்டும் நம்ம எப்படி தேடி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வராது. நம்ம ஃபீல்டில் போனால் நம்ம ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் பண்ணால் ஏதாவது 1, 2, 3 ஆட்ஸ் வரும். ஆனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஷாப்பிஃபை ட்ராப் ஷிப்பிங் ஆட்ஸ் தான் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா டர்போ ஃபைண்டர் 2.0 அப்படின்றத நீங்கள் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து உங்களோட ஃபேஸ்புக் ஸ்டீல்ஸில் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஆட்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ நீங்கள் அது மூலமாக எந்த வந்து நிறைய டைம் வருது, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு எது ரொம்ப பெஸ்ட்டாக தோணுதோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன ப்ராடக்ட் நீங்கள் என்ன கேட்டகரின்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது ப்ராடக்ட்டில். ஸ்டார்டிங்லேருந்து இந்த பெட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் வேரியேஷன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நெக்ஸ்ட்டு சப்ளையர்னு வரும்போது நம்ம எங்கேருந்து எடுப்போம், எந்த இடத்துல நான் சப்ளையரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் இருக்குது. அந்த 2 விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க, அலிபாபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலி எக்ஸ்பிரஸ் வெப்சைட்டும் அலிபாபா எக்ஸ்பிரஸும் ரெண்டுமே சைனீஸ் வெப்சைட். நீங்கள் எந்த ப்ராடக்ட் சர்ச் பண்ணி பார்த்தாலும் அந்த ப்ராடக்ட் அங்கே இருக்கும். இதில் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டு போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் நீங்களாக போய் அவங்க டெலிவரி அட்ரஸ்லாம் கொடுத்து ப்ராடக்ட்டை கஸ்டமர்கிட்ட டேரக்டாக டெலிவரி பண்ண வச்சிடலாம். ஏன்னா அவங்க 1 or 2 ப்ராடக்ட்ஸுக்கு ஈஸியாக ஆக்சசபிள் தான் அலி எக்ஸ்பிரஸ். ஆனால் இதுவே அலி பாபான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் பல்காக ஆர்டர் எடுக்கும்போது மட்டும்தான் அவங்க ஆக்சசபிளாக இருப்பாங்க. இந்த 1, 2 ப்ராடக்ட்லாம் அவங்க வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்க. பல்காக 50 to 100 யூனிட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ரேஞ்சில் தான் அவங்க வந்து கொண்டு டெலிவரி பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி வந்து ஒரு நல்ல சப்ளையரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் சப்ளையரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அலி எக்ஸ்பிரஸில் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்து சூஸ் பண்ணிட்டீங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்து அலி எக்ஸ்பிரஸில் தேடுறீங்க இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா அது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ப்ராடக்ட். அலி எக்ஸ்பிரஸில் இருந்தாலும் காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதுவே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பார்த்துறீங்க, அது அலி எக்ஸ்பிரஸில் இல்லை, ஆனால் அலி பாபாவில் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்ல ப்ராடக்ட். இது வரைக்கும் நிறைய பேர் ஆட் போடாமல் ஒரு ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எப்போ அலி எக்ஸ்பிரஸில் வருதுன்னு பார்த்துட்டு அப்போ நீங்கள் வந்து பூஸ்டப் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் ஹிட் ஆக சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா மோர் சேச்சுரேட்டட் இல்லாட்டி ஓரளவுக்கு சேச்சுரேஷன் ஆக போகிற பாயிண்ட்ஸ்லாம் அலி எக்ஸ்பிரஸில் இருக்கும். அந்த ப்ராடக்ட் எங்கே அலி எக்ஸ்பிரஸில் வந்தோடனே உடனே ஆரம்பிச்சிருவாங்க. எல்லோரும் எடுத்து அதை வந்து ட்ராப் ஷிப்பிங் பண்ண ஸ்டோர்ஸ்லேயே போட்டு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் லெவலில் சேச்சுரேட் ஆகிடும். பட் ஆனால் அலிபாபாவில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு சேச்சுரேட் ஆகாத ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் அலி பாபாவில் பார்த்து அலி எக்ஸ்பிரஸில் வந்த உடனே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப லான்ச் ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சப்ளையர் எது ரொம்ப பெஸ்ட்டுன்றதை பார்ப்போம். ட்ரஸ்ட் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அலி எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு பேட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்ச் மூலமாக நீங்கள் வந்து அது ஒரு ட்ரஸ்டபிளான ட்ரேடரா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அங்கேயே ஒரு மெசேஜிங் ஆப்ஷனும் இருக்கும். அது மூலமாக நீங்கள் ட்ரைவல் பண்ணி பார்த்துக்கலாம், அவங்ககிட்ட சேட் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்க வந்து ஒரு லெஜிட்டமான ஆளா, நீங்கள் இருக்கவங்ககிட்ட டவுட்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். இது மூலமாக அவங்க வந்து ஒரு சூப்பராக அவங்களுக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அவங்ககிட்ட நீங்கள் டீல் பேசி நீங்கள் வந்து ப்ரைஸில் லோவர் பண்ணி வாங்கிக்கலாம்.
ப்ளஸ் அதே மாதிரி அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த அலிபாபாலையும் நீங்கள் வந்து பார்க்கும்போது ட்ரேட் அஷூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ட்ரேட் அஷூரன்ஸ் வச்சு நீங்கள் யார் வந்து ப்ராப்பரான ட்ரேடர் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த 2 விஷயத்தை வச்சு நீங்கள் ஒரு நல்ல சப்ளையரை சூஸ் பண்ண முடியும். நீங்கள் சூஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு சப்ளை ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸ்டோர் வைக்க போகிற இடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்டோர் வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ண ஓகேனா அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஷாப்பிஃபை ஸ்டோர்ஸில் போய்ட்டு ஷாப்பிஃபைல நீங்கள் வந்து ஃப்ரீ ட்ரையலை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஷாப்பிஃபைல 7 days ஃப்ரீ ட்ரையல் தராங்க. ஸோ ஷாப்பிஃபைல நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஷாப்பிஃபை ஃப்ரீ ட்ரையல் கொடுத்தாலே நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு 7 days ஃப்ரீ ட்ரையல். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 1500 மேலே நீங்கள் பே பண்ண முடியும். பட் ஆனால் பேமெண்ட் பண்ணுறது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு லோக்கல் ஒரு ஸ்டோர் வைக்கலாம், இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ். விச் மீன்ஸ் நீங்களே உங்களோட ஆன்லைன் இ-காமர்ஸ் ஸ்டோரை க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட் கிரியேஷன், இ-காமர்ஸ் ப்ளஸ் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கிரியேஷனான பேட்ச் 2 வந்து வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பனில் இருக்குது. ஆல்ரெடி more than 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க எங்களோட கோர்ஸை. நீங்கள் அதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே லிங்க் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஓவர் தி டைம் ஆஃப் பீரியடில் பீப்புள் வந்து ஸ்டார்டிங் டைமில் உங்களுக்கு அப்படி தான் இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர்ஸ்லாம் நீங்கள் எடுத்து அலி எக்ஸ்பிரஸ்லேயே இல்லை அலிபாபாலேயே போட்டு நீங்கள் டெலிவரி பண்ணிக்கலாம். இன் ஃபியூச்சரில் நீங்கள் மோர் தென் நிறைய ஆர்டர்ஸ் வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மணியும் அப்போ இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஷாப்பிஃபை ஆட்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராபப்ளி இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் பில் பண்ணிட்டீங்க, உங்கள் ஸ்டோரியும் பில் பண்ணிட்டீங்க, உங்கள் சப்ளையர் ரெடி, உங்களுக்கு எதுவும் ரெடி. எப்படி நீங்கள் வந்து சேல்ஸ் கொண்டு வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேல்ஸ் கொண்டு வரது ஆர்கானிக், நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக். ஆர்கானிக்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் டிக்டாக் கொண்டு வர முடியாது. பட் இன்ஃபேக்ட் நீங்கள் டிக்டாக் யூஸ் பண்ணலாம், விபிஎன் யூஸ் பண்ணி நீங்கள் டிக்டாக் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டிக்டாக் ஆட்ஸ் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும் சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும் உங்களோட டிக்டாக்கு. அது வந்து ஒரு பெஸ்ட் வேயாக இருக்கும். செகண்ட் வேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் இப்போ ஒரு நல்ல ரீச் வந்துட்டுருக்கு. அதோட அதிகமாக ரீச் தரன்னு பார்த்தீங்கன்னா அதே ரீலை நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா ஃபேஸ்புக் ரீல் இன்னும் அதிகமாக புஷ் பண்ணுது நார்மல் ரீலோட. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் ரீல் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. நீங்கள் அதையும் ஆர்கானிக் ட்ரை பண்ணலாம். இன்ஆர்கானிக் வரும்போது ஆட்ஸை நீங்கள் பண்ணலாம். ஃபேஸ்புக் ஆட் மேனேஜர் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் ரன் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் ரன் பண்ணலாம். இந்த எந்தெந்த இடத்துல ரன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இடத்துல மட்டும் ரன் பண்ணுங்கள். அதிகமாக ரன் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க மணியை. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ரன் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ரீலில் ரன் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஃபீடில் ரன் பண்ணுங்கள். எஃபிலன்னு பார்த்தீங்கன்னா எஃபியில் ஃபீடு, எஃபியில் ஆட்ஸு, நெக்ஸ்ட்டு எஃபியில் ஸ்டோரிஸ். இதை தாண்டி இந்த எக்ஸ்ப்ளோரு ஆப்ஸு, இந்த மாதிரி சர்ச் டேர்ம்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாமே அன்செக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் காஸ்ட் கட்டிங்கை ரொம்ப கம்மியாக பண்ண முடியும், லாங்கர் டைமில் ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஆடை நீங்கள் ரன் பண்ண வேண்டியது அவேர்னஸ் ஆடுன்னு சொல்லுவோம். இந்த அவேர்னஸ் ஆடை ரன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு வைடர் ரீச் கிடைக்கும். ஆனால் சேல்ஸ் நடக்காது. ஒரு 1 week மட்டும் நீங்கள் மினிமமான அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ரீச் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பீப்புளில் யாராச்சும் ஒருத்தவங்க லைக்கோ இல்லை கமெண்ட்டோ இல்லாட்டி உங்கள் பேஜை போய் விசிட் பண்ணியிருந்தாலும் அந்த டேட்டா உங்ககிட்ட இருக்கும். மறுபடியும் நீங்கள் அந்த ஆடை ரீடார்கெட் பண்ணும்போது, வீடியோ ஆடை நீங்கள் உங்களுக்கு ரீடார்கெட் பண்ணும்போது சேல்ஸ் கண்டிப்பாக நடக்கும். இப்படி தான் ட்ராப் ஷிப்பிங்கோட சேல்ஸ் முக்கால்வாசி நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கஸ்டமர் சர்வீஸை ரொம்ப மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் வந்துடுச்சு, டேமேஜ் ஆக போகுது, எல்லாமே இந்த டேமேஜ் ரீஃபண்ட் பாலிசிஸ் எல்லாமே நீங்கள் சப்ளையர்கிட்ட பேசியிருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சப்ளையர்கிட்ட கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க, உங்கள் கஸ்டமர் உங்ககிட்ட தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை தாண்டி இன்னும் ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். A to Z கம்ப்ளீட்டான கைடு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும்.